இவ்வளோ இன்ஸ்டியூஷன் இவ்வளோ எக்ஸாம் ஆல்டர்னேட்டிவ்ல இருக்குது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்கும். இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது சார் ப்ரெசன்டேஷன். ஐஐடியில் லைஃபே டிஃப்ரெண்ட், லைக் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்ம என்ன தான் பேரண்ட்டாக சொல்கிறது அவங்களுக்கு எவ்வளோ இம்பேக்ட் இருக்கோ அதை விட சார் மாதிரி ஒரு மென்டரிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இன்னும் புரியுது, உள்வாங்கிட்டாங்க. என் பேர் அன்பழகன்னு, எனக்கு ஒரு டாட்டரு பையன் சத்யநாராயணன்ட்டு. ஸோ மீடியாவில் இருக்கிறதுனால சார் ஒரு மீடியா ப்ரெசன்டேஷன் ஐஓசியில் ஒரு இடம் கொடுத்துருந்தார். அது ஒரு 6 years முன்னாடி இருக்கும். அப்போ தான் ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்து எல்லாமே புது விஷயமா இருந்தது. ஏன்னா நானும் ஃபீல்டில் இருந்தாலும் நமக்கு இவ்வளோ இன்ஸ்டியூஷன் இவ்வளோ எக்ஸாம் ஆல்டர்னேட்டிவ்ல இருக்குது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்கும். இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது சார் ப்ரெசன்டேஷன். பட் அவருக்கு அப்போ டைம் பத்தலை, ஸ்கிப் பண்ணிகிட்டே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தார். நம்மளால் ஈடு கொடுக்க முடியாத ஸ்பீடு அது. அது மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சார் கொடுத்ததை பார்த்துட்டு அப்புறம் பொண்ணு 10th 12th முடிக்கும்போது சார் அட்டன் பண்ணோம். அவங்க என் டாக்டர் வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப், ஸோ அதனால் இங்கே அந்த நம்ம நார்மல் அட்மிஷனில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் தான் பண்ணணுன்னாங்க. ஸோ சார் எப்பவுமே மெடிசன் கொஞ்சம் பின்னாடி தான் வைக்க சொல்லுவார். பட்டு எங்கள் வீட்டில் ஒய்ஃபும் டாக்டரு, ஸோ அவங்களும் அதிலே ஹோல்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ இஎஸ்ஐயில் முடிச்சிட்டாப்புல, இந்த வருஷம் தான் முடிச்சாப்புல. கிராஜுவேஷன் டே போன வாரம் தான் முடிஞ்சிச்சு. இப்போ 2வது பையனுக்கு வந்து இவன் டாக்டரே படிக்க மாட்டேன்ட்டான். ஸோ எல்லா டாக்டரையும் பார்த்து எங்கள் ஃபேமிலியில் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, அதனால் டாக்டரே வேணான்ட்டு இப்போ இன்ஜினியரிங் படிக்கலான்னு போது இவன் வந்துட்டு பிரான்ச் ஓரியன்டாக போயிட்டான். ஸோ ஒரு பர்டிகுலர் பிரான்ச் தான் சேர்க்கணுங்கிற மாதிரி. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், முடியல. அப்புறம் யோசிச்சேன், சாரு தான் இதுக்கு ஒரே தீர்வுன்ட்டு இங்கே கொண்டாந்து விட்டுட்டு சார் உட்காந்து அப்படியே மாற்றி விட்டார். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் சார் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார் ரிப்பீட்டட். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு இவருடைய பவர். ஏன்னா நம்ம என்ன தான் பேரண்ட்டாக சொல்கிறது அவங்களுக்கு எவ்வளோ இம்பேக்ட் இருக்குதோ அதை விட சார் மாதிரி ஒரு மென்டரிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இன்னும் புரியுது, உள்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இ காட் இன் ஐஐடி கான்பூர். இவங்க பேட்சில் என்ன ஸ்பெசிஃபிக் இதுன்னா, அப்போ அந்த நீட் எக்ஸாம் பேரலாக ரிசல்ட் வரல, அதனால் 5 ரவுண்டுமே மூவ் ஆகுது. அதுவே இன்ஸ்டியூஷன் மூவ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஐஐடி கான்பூரில் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐஐடி கான்பூரில் நான் வந்து சேர்ந்தது பிஎஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ நான் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ நான் பிரான்ச் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லைக் ஐஐடி கான்பூரில் இருக்குது. அது வந்து இப்போ நான் பயோடெக்கில் இருக்கேன். அண்ட் ஐஐடி கான்பூரில் லைக் எனக்கு காலேஜ் போகும்போது ஒன்றுமே தெரியாது. லைக் காலேஜில் என்ன இருக்குது, நான் பிளைண்டாக போய் சேர்ந்தேன். லைக் லாங்குவேஜ் தெரியாது, கேம்பஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்படியே போனேன் யாரும் தெரியாமல். பட் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தேன், லைக் இப்போ தெரியுது லைக் கான்பூரில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐஐடி கான்பூரில் டபுள் மேஜர், டியூவல் டிகிரி, நிறையா அகடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் அங்கே ஐஐடியில் லைஃபே டிஃப்ரெண்ட், லைக் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து லைக் சீனியர்ஸ் இன்ட்ராக்ஷன், அவங்க லைக் வந்து சக்ஸஸ்ஃபுல் சீனியர்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், எல்லாரும் செஷன் இருக்கும், ஒர்க் ஷாப் நடந்துக்கிட்டே இருக்கும். லைக் உங்களுக்குமே ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அதுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் பேரண்ட்ஸ்க்கும் அப்புறம் சாருக்கும்.